கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ராஜரீக பிரமாணம், இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பிரதான கற்பனை, உன்னை போல் பிறனையை நேசி என்று. பிரியமானவர்களே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பிரியமானவர்களே, அவருடைய பிரதான கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களை நேசிக்கிறோமோ, எப்படி நம்மை நாமே அன்பு கூறுகிறோமோ, அதே போல நம் மற்றவர்களிடத்திலும் அன்பு கூறும்போது அவர்களுக்கு நன்மை செய்வோம். அந்த பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பிரதான கற்பனைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நாம் அன்பு கூறுகிறோமா? நமக்குள்ளே அன்பின் கனி இருக்கிறதா? மற்றவர்களுக்கு நம்மால் நன்மை செய்ய முடிகிறதா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? உதவி செய்கிறோமா? தான தர்மங்கள் செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய பிரதான கற்பனைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்தாரோ, அதே போல நாமும் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் அவருடைய பிரதான கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நமக்கு சகோதர சகோதரிகள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்பு கூற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அன்பு கூறும்போது, நன்மை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உன்னை போல் பிறனையும் நேசி என்ற அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்கிறோம்? அன்பு பிறனுக்கு தீங்கு நினையாது என்று வேதம் சொல்கிறது. யாருக்குமே தீங்கு செய்யாமல் இருக்கிறோமா? மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது, தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்போது நம்முடைய குடும்பம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, வேத வசனம் சொன்ன அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறி என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்வோம். யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்வோம். மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்ய யோசிப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்கு நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி அப்பா. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்தீரே, நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திய பண்ணுங்க. என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்களோ அந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி
நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள நிந்தை, அவமானம், கண்ணீர் எல்லாம் மாறட்டும்ப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. அண்ணாலே ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகையை செய்யட்டுமாப்பா. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலும் திக்கற்றவர்களை தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன், பிள்ளைகளை சுகமாக்குங்க, விடுதலையாக்குங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வறுமையோடு தரித்திர நிலைமையில வாழ்கிறார்களோ, என் தேவன் தரித்திர நிலைமைகளெல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா, நன்மையினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம், முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமுத்திரை காத்திருக்க கிருபைதாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.